கண்ணால் காண்பதுவும் பொய், காதால் கேட்பதுவும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று. அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினால் தீர விசாரிப்பதே மெய்ப்பொருள் என்று நாம் அறியலாம். அந்த வகையிலே இன்றைக்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லும்போது, ஐம்பொறிகள் இருக்கின்றன அல்லவா, நம்முடைய ஐம்புலன்கள் என்று சொல்கிறோமே, அதன் மூலம் உணர்கிற செய்திகள் எதுவாக இருக்கிறது என்றால், பஞ்ச பௌதிக பொருட்களிலே நிலம், நீர், நெருப்பு, காற்று என்கிற இந்த நான்கினை நம்முடைய 5 பொறிகளை கொண்டு நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய பௌதிக பொருட்களிலே ஐந்தாவதாக இருக்கக்கூடிய பின் என்கிற அந்த மெய்ப்பொருளை நம்முடைய ஐம்பொறிகள் கொண்டு உணர்கிற அந்த நிலைக்கு நாம் இன்னும் உயரவில்லை என்பதுதான் அருள் தந்தையவருடைய கருத்தாக இருக்கிறது. அப்படி என்றால் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்பதை உணரக்கூடிய ஆற்றல் இருக்கிற